ஹலோ. இப்போ லீட் கோட்ல 80 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே 2. டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, கிவன் அன் இன்டிஜர் அரே நம்ஸ் சார்ட்டட் இன் நான் டிக்ரீசிங் ஆர்டர். ரிமூவ் சம் டூப்ளிகேட்ஸ் இன் பிளேஸ் சச் தட் ஈச் யூனிக் எலமெண்ட் அப்பியர்ஸ் அட் மோஸ்ட் வைஸ். இப்ப என்னன்னா, ஒரு அரே குடுத்திருப்பாங்க. அந்த அரேல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் அட்மோஸ்ட் ட்வைஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் 2 எலமெண்ட்ஸ் இருக்கலாம். அ அது அந்த எலமெண்டோட சைஸ நம்ம பிரிண்ட் பண்ணணும். ம். இப்போ இந்த அரேல 1 3 வாட்டி இருக்கு. ஸோ நம்ம இந்த 1 நம்ம கட் பண்ணிட்டு 2 வாட்டி அட்மோஸ்ட் ட்வைஸ் மேக்ஸிமம் 2 எலமெண்ட் இருக்கலாம். அதனால 2 1 பிரிண்ட் பண்றோம். அதே மாரி நெக்ஸ்ட் எலமெண்ட் 2 அது 2 வாட்டி இருக்கனால 2 வாட்டி நம்ம பிரிண்ட் பண்ணிர்றோம். நெக்ஸ்ட் 3 அது 1 வாட்டி இருக்கனால அந்த எலமெண்ட்ட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எலமெண்டோட கிடைக்கிற எலமெண்ட் அரேயோட நம்ம சைஸ பிரிண்ட் பண்ணணும். இத எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அரேல டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ்னா அட்மோஸ்ட் ட்வைஸ் இருக்கலாம். இத நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, ஆ இப்போ இந்த எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, ஆ இப்போ ஒரு 2 எலமெண்ட் இப்போ வந்து இதுல இந்த அரேல மொத 2 எலமெண்ட்டும் ட்வைஸ் வைட் தான் இருக்கு. ஸோ ஒரு அரேல இது ஸ்டோர் ஆயிக்கிடும். ம். ட்வைஸா இருக்கனால ஸ்டோர் ஆயிக்கிடும். அடுத்த எலமெண்ட் 1 போகுது. இந்த 1 வந்து 2 எலமெண்ட் தள்ளி கம்பேர் பண்றோம். எப்படி கம்பேர் பண்றோம்னா, இஃப் கண்டிஷன்ல ஃபார் இஃப் எலிமெண்ட் கிரேட்டர் தென் அரே -2 இந்த கண்டிஷன் என்ன பண்ணும்னா, இப்போ குடுத்திருக்கிற 1 இந்த 1 2 எலமெண்ட் தள்ளி கம்பேர் பண்ணும். இந்த 1 2 எலமெண்ட் தள்ளி கம்பேர் பண்ணும். எப்படி கம்பேர் பண்ணும்னா, இது கிரேட்டர் தென் இந்த 1 கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். 0வா இருந்துச்சுன்னா, அது அரே எலமெண்ட்ல போய் இந்த எலமெண்ட் ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் ஆகும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். சரி, இப்போ இந்த மிடில் ஆஃப் தி எலமெண்ட்ல எடுத்தா 2 எலமெண்ட்ட கம்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எலமெண்ட் 0வா இருந்துச்சுன்னா, முன்ன 2 எலமெண்ட்ட கம்பேர் பண்ண முடியாது. அரே இண்டெக்ஸ் பவுண்ட் ஆஃப் பவுண்ட் எக்செப்ஷன் இந்த எரர் வரும். ஸோ நம்ம அதுக்கு என்ன கண்டிஷன் குடுக்கணும்னா, i லெஸ் தென் 2 இந்த கண்டிஷன் வந்து மொத 2 எலமெண்ட் மேபி சேமா இருக்கலாம், ஆர் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஸோ நம்ம அந்த எலமெண்ட்ட டைரக்ட்டா நம்ம அரேல ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா நமக்கு பிரச்சனை இல்ல. சேமா இருந்தாலும் டிஃபரெண்ட்டா இருந்தாலும். பிக்காஸ் ஆஃப் அட்மோஸ்ட் ட்வைஸ். இப்போ இந்த எலமெண்ட்டோட நம்ம சைஸ பிரிண்ட் பண்றோம். அந்த அரேயோட சைஸ பிரிண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அரேய பிரிண்ட் பண்ணிர்றோம். நெக்ஸ்ட் அந்த சைஸ பிரிண்ட் பண்ணுவோம். அரேய ரன் குடுத்து பார்ப்போம். ஆமா கைஸ் வந்திருக்கு. இப்ப என்னன்னா, இந்த அரேல இப்ப மொத எலமெண்ட் போகுது 0. i வந்து 0வா இருக்குது கைஸ். கண்டிஷன் ட்ரூவா செக் செக் பண்ணுது கைஸ். கண்டிஷன் ட்ரூ. அப்போ அரேல மொத 0 போய் ஸ்டோர் ஆயிக்கிடும். 0 போய் ஸ்டோர் ஆயிக்குது கைஸ். நெக்ஸ்ட் 0 வருது கைஸ். இந்த 0 ஆ இப்போதைக்கு i வந்து 1ஆ மாறிரும். 1ஆ மாறுதுன்னா ஏற்கனவே இருக்கிற 0வ ஸ்டோர் பண்ணிட்டு i இன்கிரிமெண்ட் ஆயிக்கிடுது. ஸோ i இருக்கு வந்து 1ஆ மாறிரும். நெக்ஸ்ட் எலமெண்ட் 0 வருது.
கண்டிஷன் ட்ரூ கைஸ். ஸோ மறுபடியும் 0 போய் ஸ்டோர் ஆகிக்கிடுது. நெக்ஸ்ட் எலமெண்ட் இப்போ I வந்து 2ஆ மாறிடும். நெக்ஸ்ட் எலமெண்ட் 1 கைஸ். 1 வந்து எலிமெண்ட் இந்த இப்போ எலிமெண்ட்ல 1 இருக்கு. இந்த 1 வந்து கிரேட்டர் தென் அரே I-2. அரே I-2னா 1, 2 இத விட கிரேட்டரா இருக்கான்னு செக் பண்ணுது. கிரேட்டர் தான் இருக்கு. ஸோ அரேல போய் ஸ்டோர் ஆகிக்கிடுது. இப்போ 1 போய் ஸ்டோர் ஆகிக்கிடுது. நெக்ஸ்ட் இப்போ I வந்து 3ஆ மாறிடுது கைஸ். நெக்ஸ்ட் 1ல நெக்ஸ்ட் அடுத்த 1 போகுது. இந்த 1 வந்து ஆ 2 எலிமெண்ட் தள்ளி செக் பண்ணுது. எலிமெண்ட் கிரேட்டர் தான் அரே I-2. 1, 2 கண்டிஷன் ட்ரூவா? கண்டிஷன் ட்ரூ. ஸோ அரே ஆஃப் I அரே அந்த அரேல போய் மறுபடியும் ஸ்டோர் பண்ணிருது. இப்போ I வந்து 4ஆ மாறிடுது கைஸ். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 1. இப்போ இந்த 1 2 எலிமெண்ட் தள்ளி செக் இந்த இந்த 1 2 எலிமெண்ட் தள்ளி செக் பண்ணுது கைஸ். 1, 2 கண்டிஷன் ட்ரூவா? ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் போகுது. மறுபடியும் 1 கண்டிஷன் ட்ரூவா? ஃபால்ஸ் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் போகுது. 2 1, 2 கண்டிஷன் ட்ரூ கைஸ். ஸோ அரே ஆஃப் I + 1 அந்த அரேல மறுபடியும் 2 ஸ்டோர் ஆயிருது கைஸ். இப்போ I வந்து 5ஆ மாறிடும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 3 எலிமெண்ட் கிரேட்டர் தென் அரே I-2. 1, 2 கண்டிஷன் ட்ரூ கைஸ். ஸோ அந்த அரேல போய் 3 ஸ்டோர் ஆகுது. I கிரேட்டர் தென் இன்கிரிமெண்ட் ஆகுது கைஸ். இந்த I எப்படி இன்கிரிமெண்ட் ஆகுதுன்னா, அரேல நம்ம ஸ்டோர் பண்ணும்போதே நெக்ஸ்ட் எலிமெண்ட்ட நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ I இன்கிரிமெண்ட் ஆகிடுது கைஸ். இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் 3 இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வருது. எலிமெண்ட் கிரேட்டர் தென் I-2. 1, 2 கண்டிஷன் ட்ரூவா கைஸ்? கண்டிஷன் ட்ரூ. ஸோ அரேல போய் ஸ்டோர் பண்ணிக்கிடுது. இப்போ I இன்கிரிமெண்ட் ஆயிரும். ஸோ 7 இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ லீட் கோட்ல சால்வ் பண்ணுவோம். =0 for int element array if I less than 2 or element greater than array I-2 இருந்துச்சுன்னா அரேல போய் ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ அந்த சைஸை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் I சாரி கைஸ் இப்போ இங்கே நம் அரே அக்செப்ட் ஆயிடுச்சு கைஸ். சப்மிட் கொடுத்து பார்ப்போம். சப்மிட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.